பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. பவுல் இங்கே கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு பிரிக்க எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்றும், கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் சரி, நாம் கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பும் சரி, எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையும் அது நம்மளை மாற்றாது, பிரிக்காது என்பதாக இங்கே எழுதுகிறதா நினைச்ச முடியுது, நாம் பார்க்க முடிகிறது. தேவனோடு ஒரு மனிதன் வைத்திருக்கிற உறவு அது மிகவும் உன்னதமானதும், அந்த உறவு நித்தியத்துக்குரியதாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் அது மாறக்கூடாததா இருக்க வேண்டும். உறவு என்பது அனுதினமாய் உள்ளதா இருக்கிறது, அது பகிர்ந்து கொள்ளதாய் காணப்படுகிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறதாயும் காணப்படுகிறது. அதனாலதான் நான் வேதத்தில் இப்படி பார்க்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அப்படின்னு சொல்லி நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் ரொம்ப நிச்சயமாக சொல்லுகிறார். அவர் வாழ்ந்து காமிக்கிறார். இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து இதை குறித்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்துல அதை நமக்கு ரொம்ப அழகாக அவர் என்ன செய்யறாருன்னா, சில உருவகப்படுத்தி அதை நமக்கு புரியும்படியாக சொல்லுகிறார். யோவான் 15:1 முதல் நாம் வாசிக்கலாம். அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் போது இப்படியா சொல்லுகிறார்: நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ தேவனோடு வைத்திருக்கிற உறவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நாம் தேவனாகிய குமாரனுக்குள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். The word of God அது நம்மளை என்ன செய்யுதுன்னா பியூரிஃபை பண்ணுது என்பதை பார்க்கிறோம். என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஸோ இட்ஸ் a mutual relationship. நாம் அவர் நிலைத்திருக்கிறது, அவர் நம்மளை நிலைத்திருப்பது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசு தான் மெய்யான திராட்சை செடி சொல்லும் பொழுது கூட அதனால பிதாவானவர் மகிமைப்படுகிறார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்பதும், இதுல ஒரு பிதா குமாரன் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை, உறவு என்ன செய்யுதுன்னா வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நாம் பிதாவுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடையணும்னு சொன்னா, இல்லை ஒரு அர்த்தம் வரணும்னு சொன்னா, தட்ஸ் a meaning for everyone's life. ஸோ அதை நம்ம உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிந்து அவரில் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இது ஒரு டியூ கோர்ஸ், ஒரு தொடர்ந்து நம்ம போய்கொண்டிருக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரும். அப்பொழுதும் அவரை விடாது பற்றி கொள்ளுகிறதான ஒரு காரியம் உடையவர்களாக இருப்பது அவசியம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த அன்பு உறவு அவர் மேல் மாத்திரம் வைத்துக் கொள்வதும், இல்லை என்றால் அந்த அன்பு உறுதியாய் இருப்பதற்கும்
எந்த வகையிலையும் மனிதர்களுடைய காரியம் நம்மளை அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க விடாதபடி நம்மை அவர் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த 15:2 மீண்டுமாக வாசிக்கலாம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு அடித்தளமா இருப்பது தேவனுடைய உபதேசமாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாய் அது என்ன செய்கிறதுனா காணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இது நாம் செய்யும் பொழுது பிதாவுக்கு நம்ம கனி கொடுக்கிறவளா என்ன செய்யறோம், காணப்படுகிறோம். அப்ப இன்னும் கனி கொடுப்பதற்கு அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்துல இது ப்ரூன், ட்ரிம் என்று சொல்லப்படுகிறது. வாட் ஹி ட்ரிம்ஸ் த யூஸ்லெஸ் அண்ட் மேக் அஸ் யூஸ்ஃபுல் டு ஹிம். நம்மை அவருக்கு உகந்ததான ஒரு காரியமாக அவர் மாற்றுகிறார். நமக்கு 2 பேரை ஆதியிலே சகோதரர்கள் தெரியும், ஆபேல் காயின்னு நமக்கு தெரியும். தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும். So it is more important that if our prayer needs to be answered, our sacrifice needs to be to accepted, or நம்மளுடைய ஜெபமும் சரி, நம்மளுடைய காணிக்கையும் சரி, நம்மளுடைய பலிகளும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்க வேண்டும் சொன்னால் நாமும் அவருக்கு உகந்ததா இருக்குவது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் அவர் தேவையற்றவைகளை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நமக்கு மிகவும் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்ததான பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரிகிறது, இவைகளின் மத்தியில் தானே, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தானே, இந்த பலவீனத்தின் மத்தியில் தானே என்னில் கனி கொடுக்க முடியாமல் தடையா இருக்கிற தேவையற்ற காரியங்களை அவர் என்ன செய்கிறார், அதை நீக்கி போடுகிறார் என்பதாக பார்க்கிறோம். அவரை உயர்த்தாதபடிக்கு முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதுக்கு அந்த கிருபையை அவர் அனுப்புகிறார். அநேகர் இந்த கிருபையை வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் வேறு விதத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அல்ல, கிருபை என்பது நம்மை அவர் கர்த்தரை போல மாற்றுவதற்கு, தாங்குவதற்கும், நம்மளை இந்த உபத்திரத்தின் வழியாய் கொண்டு போகும் பொழுது நம்மை உருவாக்குவதற்கும் தாங்குவதற்கும் அது உருமாற்றுவதற்கும் உரியதாக காணப்படுகிறது. சுத்தமாய் சொல்லும் என்று சொன்னால் நம்மை மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் அவரை போல மாற்றுவதற்கு அது ஒவ்வொரு நாளும் நம்மை அது மறுரூபமாக்குகிற ஒரு அனுபவத்துக்கு அது என்ன செய்கிறது, கொண்டு போகிறதா இருக்கிறது. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அது மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். காரணம் என்ன, இந்த வழியாய் போகும் பொழுதுதான் நான் கனி கொடுக்க முடியும், என்னோட உறவு ஸ்திரப்படுத்த முடியும். நான் கர்த்தரோடு இருக்கிற உறவுல நான் இன்னுமாக அவருக்குள் நான் இசைவாய் இருக்க முடியும். மேன்மை பாராட்டி புத்தியனாயினேன், நீங்களே இதற்கு என்னை பல பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியினால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்தும் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் நிமித்தம் நான் இப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆயினும் எனக்குள்ள இருக்கிறதா அந்த மாம்சம், அவர் சொல்லுகிறார், எனக்குள்ள இருக்கிறதா அந்த மாம்சம் என்னை உயர்த்தாதபடி அதை என்னை என்ன செய்கிறதுனா கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ உபத்திரவமோ வியாகுலமோ எவைகளா இருந்தாலும் இவையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்கென்று, பிதாவின் மகிமைக்கென்று அது கொண்டு போகிறதா இருக்கிறது. எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சித்தித்து என்று வேதம் சொல்லுகிறது. யாரிடத்துல கர்த்தர் அன்பா இருக்கிறாரோ அவரை கர்த்தர் என்ன செய்றாராம், சிட்சிக்கிறார்.
நாம் சோர்ந்து கொள்ளுகிற நாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறத போல உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியம் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனம் தரும் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகத்துல தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளை சிட்சிப்பது உண்டு. அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை சீர்படுத்துவது, சிட்சிப்பதும் அவர்களை தண்டிப்பதும் உண்டு. அது ஏன் என்றால் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துல நல்லபடியா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவளுக்குள்ளாக நல்ல சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நலமான காரியங்களுக்காகவே அவர்களை என்ன செய்கிறார்கள்? சிட்சிக்கிறார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் சிட்சிப்பதை போல தேவனாய கர்த்தரும் கூட நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நம்மளை சிட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்களும் கொள்ளும்படியாக. சங்கீதக்காரனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 66 10 முதல் 12 வரை வாசிக்கலாம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பழைய ஏற்பாட்டில் செழிப்பு என்று சொல்லும் பொழுது நிறைய விதமான காரியங்கள், விசேஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கானாலுக்கு போவதற்கு முன்பதாக வருத்தமான காரியங்கள், எகிப்திலிருந்தும் அதன் வழியாய் செங்கடல் வழியாய் வரும்பொழுதும் சரி, யோர்தானை பார்க்கும் பொழுதும் சரி, நிறைய உபத்திரவங்கள் இன்னல்கள் வழியாய் வந்தார்கள். நிறைய பேர் மாண்டும் போனார்கள். ஆனாலும் அவர்கள் பூமிக்குரியவைகளை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீங்களும் நானும் மகிமையான நித்தியத்துக்குரியதான ஒரு காரியத்தை சுதந்திரிக்கும்படியாக வெள்ளியை புடம்பிடுவது போல சில நேரங்களில் புடம்பிடுகிறார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற ஐக்கியம் ஸ்திரப்படுவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, மேன்மை அடைவதற்கு நம்மளை அவரை போல மாற்றுகிறார். இதை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால் திராட்சை செடியில் கிளையை போல எப்பொழுதும் அவர்கள் கனி கொடுக்கும்படியாகவும் அவருக்கு மகிமை உண்டாகத்தக்க கிறிஸ்துவின் சீஷராய் நாம் வாழ்வோம். பவுல் நமக்கு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டினதை போல கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் நடத்தினதை போல நாமும் அவரை பார்த்து நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.